கொலோனோஸ்கோப்பில் தெரிஞ்சிச்சு. அது பயோப்சி பண்ணாங்க. பயோப்சி பண்ணும்போது இது கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது பெட் சீட் எடுங்க, அப்புறம் வந்து எம்ஆர்ஐ எடுங்கன்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ 2 எடுத்தாச்சு. துளசி 34 ஸ்ரீஹரிகோட்டா. சார் நமக்கு வந்து மோஷனில் பிளட் வரும், அதே பிரச்சனை. அப்புறம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் காட்டிருக்கு. அங்கே காட்டின நமக்கு வந்து அது பெட் ஸ்கேன் எடுத்துட்டாங்க. எடுக்கும்போது இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டு 2 பேஸ் பண்ணி எடுக்கலான்ட்டு இங்கே வந்தேன் சார். அது எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணல, அப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அது பண்ணல. இப்போ நமக்கு 2 பேஸ் பண்ணி சாப்பிட்றல, இப்போ 2 நல்லா இருக்கு. இப்போ நம்ம மோஷனல் பிளட் எதுவுமே வரதில்லை. இப்போ நல்லா இருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நல்லா சாப்பிட்றது. இப்போ சேஞ்சஸ் எல்லாம் நமக்கு இப்போ எதுவுமே ஆக்டிவ் இருக்குது. இப்போ நமக்கு பேஷண்ட் இப்போ அப்புறம் நம்ம டல்லாக இருந்தது, இப்போ வந்து நல்லா இருக்கு. இப்போ பேஷண்ட்டு செகண்ட் டைம்னா கொஞ்சம் ஒரு 5 months எடுக்குங்க. அதே மாதிரி அவர் வந்து 6 months எடுத்துட்டு அப்புறம் வந்து அவர் ஆப்ரேஷன் வந்து பிளான் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கீமோ கொடுக்குறாங்க. அவர் வந்து 4 கீமோ கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ரேடியேஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு 1.5 month. அது கல்ச்சரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சார் அங்கே வந்து நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் எதுக்கு காட்டல சார். நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இது தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்புறம் நமக்கு டவுட் வந்து நம்ம இது கொலோனோஸ்கோப் எடுத்தாங்க. கொலோனோஸ்கோப்பில் தெரிஞ்சிச்சு. அது பயோப்சி பண்ணாங்க. பயோப்சி பண்ணும்போது இது கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது பெட் சீட் எடுங்க, அப்புறம் வந்து எம்ஆர்ஐ எடுங்கன்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ 2 எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம டைரெக்ட் அங்கே போகல. அப்புறம் நம்ம ஆன்லைனில் நம்ம பார்த்தாங்க புனர்ஜென்மான்னு. அப்போ ஸ்டார்டிங் நம்ம இங்கே வந்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. செகண்ட் மாதம் வந்து இப்போ வாங்க டேப்லெட். ஆமாம் சார். 2 நம்ம சார் தான் கைடன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம சார் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. இப்போ 2 பேஸ் பண்ணிச்சு. நம்ம 6 மாதம்னா இப்போ நம்ம 3 மாதம் வந்துடும் என்ன சொன்னாங்க. அப்புறம் அதுதான் 2 பிளான் பண்ணுறாங்க சார். கீமோ கொடுத்தா ஒரு 14 days அப்படி கொஞ்சம் டைட்னஸ்ஸு அப்படியே இருக்கும். அதை கீமோ ஆயிடுச்சுன்னா அந்த டோஸ் கொடுக்குறாங்க 14 days. இப்போ நாளைக்கு கீமோ போகிறேன் நான் திரும்பி நாளைக்கு. அப்போ கொடுக்கும்போது ஒரு நாள் செலைனில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்புறம் வந்து 14 days டேப்லெட் கொடுக்குறாங்க. டேப்லெட் சாப்பிடும்போது ஒரே தூங்குறாங்க. டைட்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். அது 14 days ஆயிடுச்சுன்னா இப்போ ஆக்டிவ் இருக்கும். 2 சேர்த்து சாப்பிட்றாங்க சார். இது விட்டுறதில்ல, அது விட்டுறதில்ல, 2 சாப்பிட்றாங்க.